முந்தைய பதிவில் நம்ம எப்படி டேட்டா சயின்ஸுக்கான என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பதிவில் டேட்டா சயின்ஸ்னால் என்ன, அதில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அந்த கான்செப்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ப்ரோக்ராமிங் ஃபார் டேட்டா சயின்ஸ் கற்றுக்கிறதுனால இந்த ப்ரோக்ராமிங் ஃபார் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ப்ரோக்ராமிங், இன்னொன்று டேட்டா சயின்ஸ். ப்ரோக்ராமிங்னால் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கட்டளைக்கு ஏற்றது மாதிரி அதை நம்ம வேலை செய்ய வைக்கிறது தான் ப்ரோக்ராமிங். நம்ம இந்த டேட்டா சயின்ஸுக்கு பொதுவாக பைத்தன் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர் அப்படிங்கிற லாங்குவேஜும் இப்போ பரவலாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆரை வச்சு நீங்கள் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணலாம். பைத்தன் தான் நம்மளும் இந்த பதிவுகளெல்லாம் பார்க்க போகிறோம். பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வச்சு தான் நம்ம டேட்டா சயின்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது பார்ட்டான அந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற மெயினான பகுதிக்கு வரலாம். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் எக்ஸ்ட்ராக்ட் நாலேஜ் ஃப்ரம் தி டேட்டா அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ எப்படி சொல்லலாம், எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் டேட்டா. ஸோ நம்மக்கிட்ட அப்போ டேட்டான்னு ஒன்று இருக்கணும். ஸோ அந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஏதாவது கற்றுக்கிறது அல்லது ஏதாவது விசுவலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ராக்ட் நாலேஜ் அப்படிம்போம். இப்போ நாலேஜ்னால் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா, நாலேஜுங்கிறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். இன்ஃபர்மேஷன் ஆர் ஸ்கில் தட் யூ ஹேவ் கெயின்ட் இன் யுவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு 2 கோல்டன் ரூல் சொல்லுவாங்க. லேர்னிங் பை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் பை நாலேஜ் அப்படிம்பாங்க. அதாவது நம்மளுடைய கடந்த கால நிகழ்வுகள் மூலிமா நம்ம நிறையா கற்றுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம நாலேஜை கெயின் பண்ணோம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி டேட்டாவிலேருந்து நம்ம நாலேஜை கெயின் பண்ண போகிறது தான் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறோம். இன்ஃபர்மேஷன் அல்லது டேட்டான்னு இருக்குது அப்படின்னா அதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த நாலேஜ், நம்ம என்ன கற்றுக்கிற போகிறோம், என்ன நாலேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் டேட்டா சயின்ஸ். இந்த டேட்டாவை பொதுவாக ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படிம்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தரோட நேம், அவரோட ஏஜ், அவரோட ஜெண்டர், இதை இப்படி கமா செப்பரேட்டடாக வரிசையாக ஒரு 1000 பேருக்கு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும். ஒவ்வொரு காலமும் ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஃபஸ்ட் காலத்தில் நேம் இருக்குது, செகண்ட் காலத்தில் ஏஜ் இருக்குது, தேர்ட் காலத்தில் ஜெண்டர் இருக்குது. இப்போ இதே டேட்டாவை நம்ம ஒரு நோட் பேடில் இந்த மாதிரி ரோ பை ரோவாக எழுதாமல் ஒரு இடத்துல நேமு, இன்னொரு இடத்துல நேம் கமா ஏஜ், இன்னொரு இடத்துல ஜெண்டர், அடுத்த ரோவில் இந்த மாதிரி எழுதினோம்னா அந்த டேட்டா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் ஸ்ட்ரக்சரில் இருக்காது. அதை தான் நம்ம அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படிம்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அல்லது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவிலிருந்து நம்ம நாலேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ இதுக்கு மெயினாக தேவை என்ன, டேட்டா. அப்போ அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதில் ஒரு சில படிநிலைகள் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ இதில் முதல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாவை பற்றி தான் பேசுகிறோம் இல்லைங்களா. அப்போ எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு டேட்டா ஒரு வெப்சைட்டில் இருந்தோ இல்லை நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டேட்டா செட்டில் இருந்தோ எக்ஸல் சீட்டில் இருந்தோ எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா செட்டுக்கு வெப்சைட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இன்றைக்கி பாப்புலராக காகுல் அப்படிங்கிற அந்த ஓப்பன் டேட்டா செட்ஸ் நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், ஒரு மாடலிங் பண்ணணும் அப்படின்னா அந்த காகுல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு சில வெப்சைட்டில் இருந்து அதில் அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே அந்த வெப்சைட்ஸில் அந்த டேட்டாவை எடுக்கலாமா இல்லையா, அது லீகலாக அப்படிங்கிறத நீங்கள் அந்த வெப்சைட்டோட அக்ரிமெண்ட், காப்பிரைட் லைசன்ஸை படித்து புரிஞ்சுக்கிறணும். இல்லைனா நீங்கள் ஏற்கனவே ஒரு எக்ஸல் சீட் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் டேட்டாவை மாற்றிக்கலாம். CSV ஃபைல், கமா செப்பரேட்டட் வேல்யூவை மாற்றிக்கலாம். ஸோ முதல் படி என்ன, உங்களுக்கு டேட்டா கிடைக்கணும். அதை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான். அடுத்த படி என்னென்னா, நீங்கள் எடுத்துக்கிட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர்டாக இல்லை அன்ஸ்ட்ரக்சர்டான்னு முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்குன்னா என்ன பண்ணணும், அதை மறுபடியும் ஸ்ட்ரக்சராக மாற்றினா மட்டும்தான் கம்ப்யூட்டரால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஈவன் ஸ்ட்ரக்சரல் டேட்டாவிலே உங்களுக்கு ஒரு சில டேட்டா மிஸ்ஸிங் ஆகிருக்கலாம், இல்லை சரியாக ஃபார்மேட் ஆகாமல் இருக்கலாம். ப்ரீ ப்ராசஸிங்கிறது நீங்கள் எந்த டேட்டாவை எடுக்கிறீங்களோ அதை சார்ந்து அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இது இப்படி தான் சொல்ல முடியாது. அந்த டேட்டாவோட ஃபார்மேட்டை பொறுத்து தான் நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அதை ஒழுங்கான ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருவோம். அதுக்கப்பிறகு இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணால் மட்டும் நமக்கு போதாது. என்ன பண்ணணும், டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ண டேட்டாவை ஃபியூச்சர் செட்டாக மாற்றணும். இந்த மாதிரி ஃபியூச்சர் செட்டாக மாற்றினா மட்டும்தான் நம்ம உருவாக்க போகிற அந்த அல்காரிதத்துக்கு என்ன மாதிரியான டேட்டா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இதை நீங்கள் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதை கம்ப்யூட்டரோட அந்த மாடலிங் அல்காரிதத்துக்கு புரிகிற மாதிரி ஃபியூச்சர் செட்டாக நீங்கள் மாற்றணும்.
ஸோ இங்கே தான் உங்களோட அல்காரிதம் பார்ட்லாம் வருது. இங்கே நீங்கள் அந்த டேட்டாவை எந்த மாதிரியான அல்காரிதம் அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங் பண்ண போகிறீங்களா, இல்லை கிளாஸிஃபிகேஷனா, கிளஸ்டரிங்கா, இந்த மாதிரி என்ன மாதிரியான அல்காரிதம் அப்ளை பண்ண போகிறீங்க, டீப் லேர்னிங் அப்ளை பண்ண போகிறீங்களா, எல்லா மாடலிங்கும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாடல் பண்ணி வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து விசுவலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராஃபாவோ இல்லை பிளாட்ஸாவோ நிறைய விசுவலைசேஷன் லைப்ரரிஸ் இருக்குது. பைத்தானில் பாப்புலராக மேட்ப்ளாட்லிப்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் அந்த உங்களுக்கு கிடைச்ச அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, அதோட அக்யூரேசி என்ன, அதோட ப்ரீசிஷன் என்ன, ரீகால் என்ன, ஃபால்ஸ் பாசிட்டிவ், இந்த மாதிரி நிறையா வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ், நிறைய அல்காரிதத்தோட மெசேஜ் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் எவால்வேஷன். நீங்கள் யூஸ் பண்ண அல்காரிதம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அல்லது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் அந்த எவால்வேஷன் அப்படிம்போம். ஸோ இந்த மாதிரி இந்த 6 ஃபேஸஸையும் நீங்கள் வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா சயின்ஸ். அப்போ நீங்கள் டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு டேட்டா எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் செட் க்ரியேட் பண்ண தெரியணும், ஏதாவது ஒரு அல்காரிதம் அல்லது நீங்களே ஒரு புது அல்காரிதம் இல்லை ஹைப்ரிட் மாடல் போட்டு அந்த டேட்டாவை கம்ப்யூட் பண்ண தெரியணும். ஃபைனலாக கிடைச்ச ரிசல்ட்டை நீங்கள் விசுவலைஸ் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அக்யூரேசி என்னன்ட்டு நீங்கள் எவால்வேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம வரும் பதிவுகளில் ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டாவிலேருந்து நம்ம நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறது தான் டேட்டா சயின்ஸ். அந்த டேட்டாவை எப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அல்காரிதம் அப்ளை பண்ணி மாடல் பண்ணி விசுவலைஸ் பண்ண போகிறோங்கிறது தான் வரும் பதிவுகளில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது அடிப்படை சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி.